வாழ்க்கையில் எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குங்க. யாருக்கு கஷ்டம் இல்லை? நினச்ச வாழ்க்கை வாழ முடியலன்ற கஷ்டம், சாதிக்கணும் அப்படின்னு நினச்சது சாதிக்க முடியலையே அப்படின்ற கஷ்டம், நல்ல லைஃப் எனக்கு அமையலையே அப்படின்ற கஷ்டம், என் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு இல்லையே அப்படின்ற கஷ்டம், ஒரு நல்ல ஜாப் கிடைக்கல அப்படின்ற கஷ்டம், ஜாப் கிடைச்சாலும் அந்த இடத்துல அவமானம் அசிங்கம் ஏற்படக்கூடிய கஷ்டம். இன்னொரு பக்கம் பெண்களுக்கு தன்னுடைய குடும்ப கஷ்டத்துக்காக இங்கே தப்பு இருக்குன்னு தெரிஞ்சும் வேறு வழி இல்லாமல் அதை பொறுத்துக்கிட்டு இருக்கிற கஷ்டம். இது எல்லாத்தையும் தாண்டி இவ்வளோ நாள் நான் உண்மையாக இருந்தோம், நான் நினச்ச வாழ்க்கை வாழ முடியலையே அப்படின்ற வழி எல்லாருக்கும் இருக்கும். அப்போது எங்களுக்கு மாற்றமே வராதா? நாங்கள் வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்பட்டு தான் இருக்கணுமா? இது மாறவே மாறாதா? கடவுள் எங்களை பார்க்கவே மாட்டானா? இயேசு ஆண்டவர் காப்பாற்றுவார், அல்லாஹ் காப்பாற்றுவார், சிவன் காப்பாற்றுவாருன்னு அந்தந்த மதம் சார்ந்தவங்க சொல்கிறாங்களே, இது எல்லாமே பொய்யா? அப்படி இல்லைங்க. உங்கள் கஷ்டம், உங்கள் வருத்தம், நினச்ச வாழ்க்கை வாழ முடியலையே என்னால் அப்படின்ற வழி, இது எல்லாமே உண்மைதான். இதை மட்டும் எப்போவுமே மறக்காதீங்க. கஷ்டப்படுறது உண்மைதான், உங்கள் வலியும் உண்மைதான். ஆனால் நாம் வாழுற இந்த உலகத்தில், இந்த நகரத்தில் உங்கள் வலியை விட, உங்கள் கஷ்டத்தை விட ஒரு படி மேலே அதிகமாகவே இன்னும் இப்போவும் யாரோ ஒருத்தங்க இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டுன்னு வாழ்ந்துன்னு தான் இருக்காங்க. அவங்க வலி உங்கள் வலியை விட அதிகமாகவே இருக்கும். கடவுள் எல்லாருக்குமே பொதுவானவங்க. அவன் எப்போவுமே யாருக்குமே துரோகம் செய்ய மாட்டான். நீங்கள் அதை கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்க. கொஞ்சம் இப்படி திங்க் பண்ணி பாருங்கள். என்னுடைய வருங்காலத்தில் என் குடும்பத்துக்கு, என்னுடைய வருங்கால சந்ததிகளுக்கு, இல்லை இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தங்களுக்கு நீங்கள் சொல்கிற வார்த்தை இதுவாக தான் இருக்கணும். இதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லைடாம்மா, என்னை பாரு, அவ்வளோ பெரிய கஷ்டத்தையே நான் தாண்டி வந்துட்டேன், உனக்கு இருக்கிறது எல்லாம் ஒன்றும் பெருசே இல்லைடாம்மா, கண்டிப்பாக இந்த பிரச்சனையில் இருந்து நீ வெளியே வருவேன், உன் வலி உன்னை விட்டு போகும், உன் கஷ்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி இருக்குது, கண்டிப்பாக நீ நினச்ச வாழ்க்கை வாழ தான் போகிற, உன் எதிர்காலம் சந்தோஷமாக மாற தான் போகுதுன்னு சொல்லுங்கள். கடவுள் உங்களை கஷ்டப்படுத்தலான்னு நினைக்கிறீங்க, அப்படி இல்லைங்க. நான் சொல்கிறது கொஞ்சம் ஆழமாக கவனிங்க. தன்னை உணர்ந்தோருக்கு இறைவனே துணை. இப்படி உணர்றதுனால என்ன நடக்கும்? உன்னை எதிர்ப்பது எதுவாயினும் சரி, உன்னை எதிர்ப்பது எதுவாயினும் சரி, யமனாயினும் சரி, உன்னை எதிர்ப்பது எதுவாயினும் சரி, யமனாயினும் சரி, இறைவன் முன்னே எல்லுக்கும் சமமல்ல. அச்சத்தை விடு, உச்சத்தை தொடு. கொஞ்சம் இப்படி திங்க் பண்ணி பாருங்கள். கடவுளே, அப்போ நீ எனக்கு கொடுத்தது கஷ்டம் இல்லையா? என்னுடைய வருங்கால சந்ததிகளுக்கு நான் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறேன்னா, என்னை பார்த்து தான் அவங்க வாழ்க்கையில் முன்னேறுவாங்களா? எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் என்னால் கண்டிப்பாக முடியும், நான் இந்த கஷ்டத்தை தாண்டி இதை உடைச்சி வெளியே வரதான் போகிறேன்னு சொல்லுவாங்களா? அதுக்கு நான் தான் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறேன்னா? இப்படி உங்கள் மனசுக்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும். நான் மறுபடியும் சொல்கிறேன், தன்னை உணர்ந்தோருக்கு இறைவனே துணை. உன்னை எதிர்ப்பது எதுவாயினும் சரி, யமனாயினும் சரி, இறைவன் முன்னே எல்லுக்கும் சமமல்ல. அச்சத்தை விடு, உச்சத்தை தொடு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.